பிரசிடென்ட் புடினோட மூலிகைன்னு சொல்லப்படுகின்ற அலெக்சாண்டர் டூக்கின் அவர்கள் ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கார். இப்போ நடக்கின்ற அமெரிக்கா ஈரான் போரினுடைய வின்னர் ஈரானாகத்தான் இருப்பார்கள். பட் அதுக்கு ஈரான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு சவாலையும் பெற்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தைங்கிற பேச்சுக்கு இடம் கொடுக்காதுங்கன்னு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங்கையும் கொடுத்திருக்கார். டூக்கின் அவர்கள் ஏன் இப்படி சொல்றார்? ஈரான் இப்போ கொடுக்குற ஆக்சுவல் ப்ரெஷர் உண்மையிலேயே அமெரிக்காவை அடிப்பணிய வைக்குமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிலைமை ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது. அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து அமெரிக்கா தரப்புல இருந்து ஆபரேஷன் எபிக்யூரியனும் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஆபரேஷன் ரோரிங் லயன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மேலே தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏதோ சும்மா வார்னிங் அட்டாக் இல்லை. இப்போ ஈரானோட முதுகெலும்பை மொத்தமாக உடைக்க பார்க்குறது தான் அமெரிக்காவோட பிளான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட பிளான். அதுக்காண்டு தான் இந்த போரியை ஆரம்பித்தார்கள். பட் அமெரிக்கா ஏதோ ஒன்று நினைச்சு போரை ஆரம்பித்தாங்க. ஆனால் ஈரான் செமையான பதிலடியை கொடுத்து அமெரிக்காவை இந்த போருக்கு மாட்ட வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஈரான் அவங்களோட பட்டாசு போன்ற கேட்டசோனிக் மிசைல்களை ஏவி இஸ்ரேலில் இருக்கிற முக்கியமான இராணுவ தளங்களை குறிவைக்கிறாங்க. மிடில் ஈஸ்டில் இருக்க இந்த அமெரிக்காவோட இராணுவ தளங்களை குறிவைக்கிறார்கள். இதனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பாரிய இழப்புகள் இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதுதான் டூக்கின் அவர்கள் சொல்கிற அந்த ஆக்சுவல் ப்ரெஷர். அதாவது வெறும் வாயால் பேசாமல் எதிரிக்கு உண்மையிலேயே வலியை உண்டாக்குற தாக்குதலை மேற்கொள்கிறது. எதிரிக்கு அடி விழுந்தால் மட்டும்தான் அவன் பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியை நிறுத்துவான். அதாவது அமெரிக்கா எப்போவுமே அமெரிக்கா இஸ்ரேலும் பேச்சுவார்த்தை என்று சொல்லி பேச்சுவார்த்தை மூலம் எதிரி நாடுகளை வலித்து போடுறது. அதாவது பேச்சுவார்த்தை என்று கூப்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி சதி செய்து எதிரி நாடுகளை தோற்கடிக்கிறது தான் அமெரிக்காவோட வேலை. அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் இப்படித்தான் நம்ப வச்சு கழுத்தை அறுக்கிறார்கள். ஏற்கனவே ஈரானுக்கே இதை நிறைய தடவை செஞ்சுருக்காங்க. கமாஸுக்கு செய்தார்கள், ஹிஸ்புல்லாவுக்கு செய்தார்கள், இப்போ ஈரானுக்கு செய்திருக்கிறார்கள். மறுபடியும் அமெரிக்கா அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி சரி பண்ணக்கூடாதுன்றா அமெரிக்காவுக்கு உண்மையான அடி விழுந்து வலிக்கணும். அந்த வலியை இப்போ ஈரான் கொடுக்குறார்கள். அதுதான் சரி என்பது தான் டூக்கின் அவர்களோட கருத்து. ஏன் டூக்கின் அவர்கள் அடுத்த சில நாட்களை சொல்கிறார், அதாவது அடுத்த சில நாட்கள் தான் இந்த போரினுடைய முடிவை தீர்மானிக்க போதுன்னு சொல்கிறாருன்னா, எந்த ஒரு பெரிய ஒரு நாடுமே எந்த ஒரு வல்லரசு நாடுகளுமே ஒரு வாரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தீவிரமான வான்வழி தாக்குதல் ஏர்ஸ்ட்ரைக்கை தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். அதாவது ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவால் ஒரு வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இதே மாதிரி இப்போ செய்கிற மாதிரி ஏர்ஸ்ட்ரைக்கை பண்ண முடியாது. அதுக்கான காரணம் அமெரிக்காட்ட ஆயுதங்களோட பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிக்கும். அண்ட் இதற்கான செலவுகள் ரொம்ப அதிகமாக மாறும். இப்படியான காரணத்தால் ஒரு வாரத்துக்கு மேலே அமெரிக்காவில் இப்படி தாக்குதலை ஏர்ஸ்ட்ரைக்கை பண்ண முடியாது. அடுத்த 72 மணி நேரத்தில் ஈரான் அவங்களோட எண்ணெய் கிணறுகள் தங்களுடைய அணுசக்தி மையங்களை காப்பாற்றிக்கிட்டு பதிலுக்கு அமெரிக்காவோட கடற்படை தளங்கள், அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் இதனைத்தையுமே சேதப்படுத்தி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சேதங்களை உண்டாக்கினால் அதுதான் ஈரானோட வெற்றியாக இருக்கும். அமெரிக்கா இப்போ ஈரானை சுற்றி இருக்கிற மற்ற அரபுடைய நாடுகளும் இந்த சண்டையில் இழுக்க பார்க்குறாங்க. ஆனால் ஈரான் எங்கள் மேலே கை வச்சா மொத்த பிராந்தியம் எரியும்னு ஒரு பெரிய ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க. மிடில் ஈஸ்ட்லேயே அமெரிக்காவோட இராணுவ தளங்களுக்கு தாக்குதலை நடத்தி மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அரபுடைய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டலை கொடுத்துருக்காங்க. டூக்கின் அவர்கள் இதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் இப்போ கொடுக்குற இந்த ப்ரெஷர் கம்மியாக கூடாது, இதே ப்ரெஷரை தொடர்ந்து கொடுக்கணும். ஈரான் எவ்வளவு வேகமாக தாக்குறாங்களோ அவ்வளவு அமெரிக்கா இறங்கி வருவார்கள். ஆனால் இது அவ்வளவு ஈஸியான விஷயமும் இல்லை. ஈரானோட எக்கனமி ஏற்கனவே அழுத்தத்தில் தான் இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு விதமான பயமும் இருக்குது. ஆனால் கமேனியாக கொல்லப்பட்டதுக்கு சரியான பதிலடியை கொடுக்கணும், ரிவெஞ்ச் வேணுமான்னு மக்கள் சொல்லுகிறார்கள். அண்ட் ஈரானில் இருக்கிற மக்கள் தங்களோட அரசாங்கத்துக்கு கொடுக்குற சப்போர்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு அது ஈரானோட அரசாங்கத்துக்கு தலைமாக இருக்கு. இதற்கு டூக்கின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு சில நாளைக்கு தான் இருக்கும். ஒரு சில நாள் ஈரான் உறுதியாக அடித்தார்கள் என்றால் உலக வரைபடத்தில் ஈரானோட இடம் அசைக்க முடியாததாக மாறிடும். ஈரானோட சூப்பர் பவராக மாறுவார்கள். இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நிஜமான சதுரங்க வேட்டைன்னு அவர் சொல்லியிருக்கார். அதாவது ஈரான் இப்போ அமெரிக்காவுக்கு கொடுக்குற ப்ரெஷர், அமெரிக்காவுக்கு எதிராக மேற்கொள்ளுகின்ற தாக்குதல், இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ளுகின்ற தாக்குதல், அரபுலக நாடுகள் சப்போர்ட்டுக்கு வந்தால் அவர்களையும் அனுப்பும் என்ற மிரட்டல், இதனைத்தையும் ஈரான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருந்தார்கள் என்றால் ஈரான் அசைக்க முடியாத சத்தியம் மிடில் ஈஸ்டில் மட்டுமில்லை உலகத்தில் மாறுவார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ நாம் இந்த வீடியோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அலெக்சாண்டர் டூக்கின் அவர்கள் ஏன் ஈரானை பார்த்து அமெரிக்கா கூட ஒரே மேசையில் உட்காந்து பேசாதீங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறார் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உலக தந்திரமே இருக்குது, அதாவது உலக அரசியல் தந்திரமே இருக்குது.
டூக்கின் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா எப்போ ஒரு நாட்டை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாலும் அது அந்த நாட்டை அமைதிப்படுத்த இல்லை, அந்த நாட்டை செயலிழக்க வைக்கத்தான். அதாவது டிப்ளமசி இஸ் ஜஸ்ட் வே டு டிஸ்ஆர்ம் யூ. அதாவது உங்களை ஆயுத ரீதியில் பலவீனமாக்க அமெரிக்கா விதிக்கிற விலை தான் இந்த பேச்சுவார்த்தை என்பதுதான் டூக்கின் அவர்களோட வாதம். இந்த இடத்துல டூக்கின் அவர்கள் ஒரு சில உதாரணங்களை முன்வைச்சிருக்கார். லிபியாவோட கடாபி அவர்கள் ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் தான் இந்த கடாபி. அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி அவரோட அணுசக்தி திட்டங்களை கைவிட சொன்னாங்க. அவரும் அமெரிக்காவை நம்பி எல்லாத்தையும் கைவிட்டார். கடைசியில் என்னாச்சு? இதே அமெரிக்க தலைமையிலான படைகள் தான் கடாபி அவர்களை வீதி வீதியாக வேட்டையாடினார்கள். ஈராக்கினுடைய சதாம் ஹுசேன் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஐநா சபைக்கும் பேச்சுவார்த்தைக்கும் சம்மதம் தெரிவித்தார். ஓகே, உங்களோட நான் ஒத்து போகிறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அமெரிக்கா ஈராக்கில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருக்குது, கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குன்னு பொய் சொல்லி அந்த நாட்டை தரைமட்டமாக்கினாங்க. இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுதான், அதாவது இந்த வரலாறுலாம் தெரிஞ்சபடியாக தான் டூக்கின் அவர்கள் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்குறார். அமெரிக்காவை நம்பி பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்க, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனால் அது உங்களுடைய அழிவுக்கு தான் காரணமாக இருக்கும் என்பதுதான் அவரோட வாதமாக இருக்கு. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டா, ஒருவேளை ஒத்துக்கிட்டார்கள் வெப்பம், ஈரான் இப்படி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டா அது அவங்களோட பலவீனத்தை காட்டுறது தான் அமெரிக்கா எடுத்துக்கும். இவங்க பயந்துட்டாங்க, அதனால் பேச வர்றாங்கன்னு அமெரிக்கா இன்னும் அதிகமான அழுத்தத்தை ஈரானுக்கு கொடுப்பார்கள். ஆனால் ஈரான், நாங்கள் பேச வரல, சண்டை போடத்தான் வர்றோம், நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம்னு நின்னா அமெரிக்காவுக்கு அது ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும். இந்த சண்டை நீடிச்சதென்றால், தொடர்ந்து இடம்பெற்றதென்றால் நமக்கு தான் நஷ்டம் வருமென்று அமெரிக்காவை யோசிக்க வைக்கணும் என்பதுதான் டூக்கின் அவர்களோட பிளான். அப்படி யோசிக்க வைக்கும்போது அமெரிக்காவுக்கு பயம் ஏற்படும். அப்படி அமெரிக்காவுக்கு பயம் ஏற்படும் போது அமெரிக்கா கோட்டை விடுவார்கள். இதைத்தான் டூக்கின் அவர்கள் சொல்கிறார். ஈரான், நீ பேச்சுவார்த்தைக்கு போகாத, போனால் அது உனக்கு ஆபத்து, போகாமல் நின்றா அது உனக்கு பலமாக இருக்கும் என்பதுதான் இவரோட கருத்து. டூக்கின் அவர்களை பொறுத்தவரை உலகம் ஒரு நாடு, அதாவது அமெரிக்கா சொல்கிறதை கேட்டு நடக்கக்கூடாது என்பதுதான் இவரோட இலக்கு. பல நாடுகள் அதிகாரத்தில் இருக்கணும். ஈரான் இப்போ பேச்சுவார்த்தைக்கு போனால் அவங்க அமெரிக்காவோட ஆதிக்கத்துக்கு கீழே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி நடந்தால் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். இதனால தான் தனித்துவமாக நில்லுங்க, பேச்சுவார்த்தைக்கு போகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு உங்களுடைய பலத்தை நீங்கள் நம்புங்க, உங்களுடைய பலத்தை காட்டுங்க. நீங்கள் அணுசக்தி நாடு இல்லை என்பது உங்களுக்கே தெரியும், ஆனால் நீங்கள் யாருக்கும் அடிப்படையான நாடு என்பதை உலகத்துக்கு காட்டுங்க. அந்த பிடிவாதம் தான் அமெரிக்காவை உங்ககிட்ட இருந்து தள்ளி வைக்கும். ஒரு முறை நீங்கள் அமெரிக்காவுக்கு எஸ் சொல்லிட்டா, பேச்சுவார்த்தைக்கு எஸ் சொல்லிட்டா, அப்புறம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்பதை டூக்கின் அவர்கள் ஈரானுக்கான அட்வைஸை கொடுத்துருக்கார். ரஷ்யாவோட டூக்கின் அவர்கள் ஏன் இவ்வளவு தூரம் ஈரானுக்காண்டி வக்காலத்து வாங்குறார்? அவருக்கு ஈரான் மேல் அப்படியான பாசமா என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். உண்மை என்னென்னா, ஈரான் மேல் அவருக்கு பாசம் இல்லை, இது முழுக்க முழுக்க செல்ஃப் டிஃபென்ஸ். மேப்பில், அதாவது இப்போ உலக வரைபடத்தை பார்த்தீங்க என்றால் ஈரான் மற்றும் ரஷ்யாவோட மேப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட தெற்கு பகுதிக்கு ஈரான் ஒரு பெரிய ஒரு அரண் மாதிரி இருக்குது. ஒருவேளை ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்கே ஈரானில் ஒரு அமெரிக்க ஆதரவு அரசாங்கம் வந்துட்டா யோசிச்சு பாருங்கள், ரஷ்யாவோட அடிமடி வரைக்குமே அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் வந்துடும். அதாவது ரஷ்யாவுக்கு அருகிலே இராணுவ தளங்கள் வந்து ரஷ்யாவை சுற்றி வளைத்திருவார்கள். டூக்கின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான்ங்கிறது ஒரு தனி நாடு மட்டும் இல்லை, அது ரஷ்யாவோட பாதுகாப்பு வேலை. அந்த வேலையை முடைந்தா அடுத்து அமெரிக்காவோட துப்பாக்கியாலும் அமெரிக்காவோட இராணுவமும் ரஷ்யாவை நோக்கித்தான் திரும்பும். இது ரஷ்யாவுக்கும் தெரியும். இதனால தான் டூக்கின் அவர்கள் இந்த ஒரு எச்சரிக்கையை புடின் அவர்களுக்கும் கொடுத்திருக்கார், ஈரானை விடக்கூடாதுண்டு. ஏனென்றால் இப்போ ஈரோப் பக்கம் நாட்டோ என்ற பேரில் ரஷ்யாவை சுற்றி வளைத்து இருக்கிறார்கள். அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் பக்கம் ஈரானும் கையை விட்டு போனால் அர்மேனியா அமெரிக்கா பக்கம் போகிற மாதிரி இருக்குது. அசர்பைஜானும் அமெரிக்கா பக்கம் போட்டார்கள். அமெரிக்காவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள், ரஷ்யாவுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இங்கே இருக்கிற ஈரானும் கைவிட்டு போட்டால் ரஷ்யாவை சுற்றி வளைத்ததாக போடும். அது ரஷ்யாவுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இதனால தான் ரஷ்யா பிரசிடன்ட் புடின் அவர்களோட மூலியாக செய்யப்படுகின்ற டூக்கின் அவர்கள் இந்த போரில் ஈரான் தோற்று விடக்கூடாது, ஈரான் ஜெயிப்பதற்கான வழிகள் இதுதான், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போகாத, ஸ்ட்ராங்காக இரு, நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் அமெரிக்கா அடிபணியும் அப்படின்னு ஈரானுக்கான அட்வைஸை கொடுத்து கொண்டு இருக்கார். ஈரான் இப்போதைக்கு சீனா ரஷ்யா கூட சேர்ந்து புதிய ஒரு உலகத்தை, அதாவது மல்டிபோலார் வேர்ல்ட்டை உருவாக்க பார்க்குறாங்க. ஒருவேளை ஈரான் இந்த வேறு சண்டையில், அதாவது அமெரிக்காவுடனான இந்த போரில் தோத்துட்டாலோ அல்லது அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போட்டாலோ மத்திய ஆசியாவில் இருக்கிற எல்லா எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகமும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும். இது ரஷ்யாவோட பொருளாதாரத்தை மொத்தமாக காலி பண்ணிட ஒரு விஷயமா இருக்கும். ரஷ்யாவோட பொருளாதாரத்தை மொத்தமாக காலி பண்ணிடும். நாம் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், உக்ரைன் போரில்
ரஷ்யாவுக்கு ஈரான் தான் ட்ரோன்களையும் மிசைல்களையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈரான் தாக்குதலுக்கு உள்ளே போகும்போது, அதாவது ஈரானுக்கு ஒரு மேட்ச் மேட்டம் வந்தாலோ அல்லது ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா விமானினாலோ ரஷ்யாவுக்கு அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத நம்பன் வெப்பன்ஸ் அறை இல்லாமல் போயிடும். டூக்கினவர்கள் பயப்படுறதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ ரஷ்யாவோட கூட்டாளிகளை ஒவ்வொன்றா அமெரிக்கா காலி பண்ணிக்கிட்டே வராங்க. சிரியாவில் அசாத்தோட அரசாங்கத்தை கவிட்டு சிரியாவை அமெரிக்கா பக்கம் இழுத்துட்டார்கள். வெனிசுலாவில் இருந்த நிக்கோலஸ் மதுரோவை கடத்தி வெனிசுலாவையும் அமெரிக்கா பக்கம் இழுத்துட்டார்கள். இப்போ ஈரான் மீது கை வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாடாக ரஷ்யாவோட நம்பினா இருக்கிற ஒவ்வொரு நாடாக அமெரிக்கா வெளுத்திக்கிட்டே வராங்க. இப்போ ஈரானை வெளுத்தினா ரஷ்யா முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு விடும் என்பதுதான் டூக்கினவர்களோட கவலையாக இருக்கு. இது ரஷ்யாவுக்கும் தெரியும். இதனால் ரஷ்யா அவ்வளோ ஈஸியாக ஈரானை விழ விட்டுற மாட்டார்கள். சரி, சீனாவோட நிலைப்பாட்டுக்கு டூக்கினவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, ஈரான் வழியாக தான் சீனாவுக்கு நிறைய எண்ணெய் போகுது. சீனா இப்போதைக்கு அமைதியாக வேடிக்கை பார்த்தாலும் டூக்கினவர்கள் அவங்க கிட்ட சீனா கிட்ட என்ன கோரிக்கை முன்வைக்கிறாருன்னா, நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஈரானை இப்போ இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்றணும். அப்படி நாங்கள் காப்பாற்றாட்டி அடுத்து நம்ம 2 பேரும் தான், ரஷ்யாவும் சீனாவும் தான் இப்போ அமெரிக்காவோட லிஸ்ட்டில் இருக்கான். அதாவது அடுத்தது நமக்குத்தான் ஆபத்து என்று இவர் சொல்கிறார். ஈரான், ரஷ்யா, சீனா இந்த 3 பேரும் 3 நாடுகளும் ஒன்றா நிற்கணுங்கிறது தான் டூக்கினவர்களோட மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது. அப்படி நின்றால் மட்டும்தான் நாங்கள் தப்பிக்க முடியும் என்பது தான் டூக்கினவர்களோட நிலைப்பாடாகவும் இருக்குது. டூக்கினவர்கள் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். ஈரானில் நடக்கிற இந்த யுத்தம் ரஷ்யாவோட இருப்புக்கான யுத்தம். அதாவது ஈரான் செத்தா ரஷ்யா சாகுமேங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறார். அதனால தான் ஈரான் எந்த காலத்திலையும் அமெரிக்கா கிட்ட சரணடைய கூடாதுன்னு அவர் பிடிவாதமாக சொல்லிக்கொண்டிருக்கார். இந்த விஷயம் புடினவர்களுக்கும் தெரியும். இதனால் புடினவர்களும் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கித்தான் ஆகணும். வேறு வழி புடினவர்களுக்கும் இல்லை, சீனாக்கும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல மிடில் ஈஸ்டில் வச்சு அமெரிக்காவோட கதையை முடிக்கணும். அப்படி அமெரிக்காவோட கதையை முடிக்காட்டி ஈரானோட கதை முடியும். ஈரானோட கதை முடிஞ்சால் ரஷ்யா மற்றும் சீனாவோட கதை முடியும். ஆகவே ரஷ்யாவும் சீனாவும் கண்டிப்பாக ஈரானுக்கான சப்போர்ட்டை நேரடியாக இராணுவத்தை அனுப்பி கொடுக்காட்டி மறைமுகமாக கொடுத்து தான் ஆகணும். மறைமுகமாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒரு கருத்தில் இராணுவத்தை அனுப்பித்தான் ஆகணும். ஸோ இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். டூக்கினவர்கள் சொன்ன அந்த விதியை தீர்மானிக்கிற நாட்கள் இப்போ வந்து கொண்டு இருக்கு. அடுத்த ஒரு வாரத்தில் ஈரான் எடுக்க போகிற முடிவு தான் உலக வரலாற்றையே மாற்ற போகுது. இப்போ ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவுக்கான ப்ரெஷரை கொடுக்கணும். இஸ்ரேலில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தணும். மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை குறிவச்சு தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய தாக்குதலை குறைக்கவே கூடாது. இப்போ எப்படி தாக்குதலை மேற்கொள்கிறார்களோ அப்படியே தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு அதே ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணினால், இன்னும் ஒரு வாரத்துக்கு மெயின்டைன் பண்ணினால் கண்டிப்பாக அது ஈரானுக்கான வெற்றியாக மாறும். ஆகவே இந்த போரில் ஈரானுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஈரான் இந்த ப்ரெஷரை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடாது என்பதுதான் டூக்கினவர்களோட கருத்து. இப்போ ஈரானுக்கான பாதை முன்னுக்கு இருக்கு. ஈரான் தொடர்ந்து இந்த அழுத்தத்தை கொடுத்து வெற்றி அடைவார்களா, அல்லது அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை என்ற வேலையில் போய் சிக்கப்பட்டு ஈரான் தோற்கடிக்கப்படுவார்களா? இதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. இதில் எந்த பாதையை ஈரான் செலக்ட் பண்ண போகிறார்கள் என்பது தான் கேள்வி. பட் இப்போ வரையுமே ஈரான் தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தைக்கு இங்கே இடமே இல்லைன்னு தான் சொல்லிக்கொண்டிருக்காங்க. ஆகவே இப்போதைய நிலைப்பாட்டில் ஈரான் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக ஈரான் அமெரிக்காவை தோற்கடித்து மிடில் ஈஸ்டில் வெற்றி அடைய முடியும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.